பாருங்கள், உள்ளே மிதக்கவே மாட்டேங்குது. என்ன தான் ப்ரெஸ் பண்ணாலும் திரும்பி வெளியே வந்துடுது. ஹலோ காய்ஸ் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ அதை பற்றி பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் இது வரைக்கும் போடாத ஒரு ஃப்ரெஷ் கண்டென்ட் தான். ஸோ இப்போ நான் நின்றுருக்கிறதே பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டாக தான் நின்றுருக்கேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும், இவங்க வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க, அதாவது ஒரு ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் தான். ஸோ எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற வீட்டில் இந்த மாதிரி ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுற பிரிக்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலாக இப்போ கட்டுற வீடெல்லாம் இப்போன்ட்டு இல்லை, ஃபஸ்ட்லேருந்தே பார்த்தீங்கன்னா பிரிக்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம், அதாவது செங்கல் அதான் யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ இப்போ வர ஜென்ரேஷன்லாம் பார்த்தீங்கன்னா அதோட காஸ்ட் எஃபிஷியன்ட் கொஞ்சம் கம்மியாக்கிறக்கும் சீக்கிரமாக வீடு கட்டி முடிக்கிறதுக்கு வேண்டியுமே ஏசிசி பிளாக்ஸுங்கிற மாதிரி ஒரு 8 இன்ச்சில் இருக்கிற ஒரு பிளாக் யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க டைரெக்டாக வீடியோ. கைஸ், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், எனக்கு பின்னாடி இருக்கிறது தான் ஏசிசி பிளாக்ஸ். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே நான் ஏசிசி பிளாக்ஸ்னால் என்னன்னு சொல்லிடுறேன். ஏசிசியோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோக்ளேவ்ட் ஏரேட்டட் காங்கிரீட்டுங்கிறத ஏசிசி பிளாக்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நமக்கு காங்கிரீட் பேஸில் தான் இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய சைஸில் இப்போ அவைலபிள் இருக்குது. ஸோ இந்த ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்ம 8 inch to 9 inch யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட் வந்து இதோட சைஸ் எல்லாம் நான் சொல்லிடுறேன். ஸோ சைஸ் என்னென்ன ஆப்ஷன் அவைலபிள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு 2 inch, 4 inch, 6 inch, 8 inch, 9 inch, அதுக்கப்புறம் 12 inch, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன், அதாவது நிறைய சைஸில் நமக்கு இது அவைலபிள் இருக்குது மார்க்கெட்டில். ஸோ ஆவரேஜாக வீடு கட்டுறவங்கலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 2 inch நம்ம பார்த்தீங்கன்னா அவ்வளோக்கா யூஸ் பண்ண மாட்டோம். ஒரு ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்துட்டோம்னா 4 inch, 6 inch, 8 inch இந்த 3 ஆப்ஷன் தான் நம்ம எடுப்போம். ஸோ 8 inchன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி வால் பின்னாடி கட்டியிருக்காங்க பார்த்தீங்கன்னா. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு 8 inchல கட்டியிருக்காங்க. அதே வாலை வந்து இப்படி செப்பரேஷன் பண்ணுறதுக்கு, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் பாத்ரூம் செப்பரேஷன், அதேமாதிரி எங்கேயாச்சும் நமக்கு செப்பரேஷனுக்கு மட்டும்தான் 4 inch, 6 inch அந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதோட அட்வான்டேஜ் எல்லாம் என்னன்னு சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே ஏசிசி பிளாக்ல அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா காஸ்ட் வைஸ் ரொம்பவே கம்மி. அதாவது பார்த்தீங்கன்னா இதோட ஒரு பீஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 8 inchோட அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 100 rupees வரும். அதாவது நம்ம பல்க் ஆர்டர்லாம் எடுத்தோம்னா 90-95 rupeesக்கே கிடைக்கும். அதே இதோட ஒரு சைஸுக்கு நம்ம நார்மலான செங்கலோட கணக்கு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 10 செங்கலாச்சு தேவைப்படும். ஸோ ஒரு செங்கலோட விலை பார்த்தீங்கன்னா நமக்கு அரௌண்ட் ஒரு 10 to 12 rupees வருதுன்னா, ஸோ அது பார்த்தீங்கன்னா 120 rupees to 110 rupees வரும். அரௌண்ட் ஒரு 10 to 20 rupees நமக்கு இதில் ஒரு பிரிக்குக்கும் அதோட 10 பிரிக்குக்கும் நமக்கு டிஃப்ரென்ஸ் வருது. அதுக்கப்புறம் வர டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது இந்த ஏசிசி பிளாக்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு சிமெண்ட்டோ மண்ணோ தண்ணியோ எதுவுமே தேவையில்லை. நம்ம அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு தனியாக அதுக்கிட்ட ஒரு பேஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு அரௌண்ட் ஒரு 800 rupees தான் வரும். பட் அது சிமெண்ட்டை கம்பேர் பண்ணும்போது அது கொஞ்சம் அதிகம் தான். சிமெண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 400 to 450 rupees தான் வரும். பட் இது பார்த்தீங்கன்னா நமக்கு 800 rupees வரும். அதேமாதிரி நமக்கு இது 800 rupees இதில் ஸ்பெண்ட் பண்ணாலும் நமக்கு அடுத்தது மண்ணுக்கான செலவு, தண்ணிக்கான செலவாலும் இதில் கிடையாது. இது மட்டும் யூஸ் பண்ணாமே போதும். அதேமாதிரி இது ஒரு கல் வைக்கிற இடத்துல நம்ம 10 செங்கல் வைக்கணும். ஸோ அது ஒரு இதோட அட்வான்டேஜ். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் டைமு பிரிக், அதாவது நார்மல் ஒரு செங்கலை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே கம்மி தான். ஸோ நம்ம 10 செங்கல் வச்சு கட்டுற இடத்துல இது ஒரே ஒரு கல் வச்சு கட்டினா போதும். ஸோ அப்போவே நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள், நமக்கு ஒரு 10 into 10 ஒரு வால் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு பிரிக்கு நமக்கு அரௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 1650 பிரிக்ஸாச்சும் யூஸ் பண்ணணும். நார்மல் செங்கல் பார்த்தீங்கன்னா 10 into 10 ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பார்த்தீங்கன்னா 1650 செங்கல் நம்ம யூஸ் பண்ணணும். அது இந்த கல்லை கம்பேர் பண்ணும்போது நமக்கு வெறும் 50 பிரிக்ஸ் யூஸ் பண்ணால் போதும். அதாவது 8 inch கல், நான் இது பார்த்தீங்கன்னா இப்போ 4 inch கல், நம்ம 8 inch கல் எடுத்தோம்னா அந்த 1650 நார்மல் பிரிக்ஸ் கம்பேர் பண்ணும்போது இது வெறும் 50 யூஸ் பண்ணால் போதும். அதேமாதிரி அதில் பார்த்தீங்கன்னா சிமெண்ட் மூட்டை பார்த்தீங்கன்னா 2 சிமெண்ட் மூட்டை, அதுக்கப்புறம் அதேமாதிரி 2 பேக் சாண்டு, தண்ணி எல்லாம் மிக்ஸ் பண்ணி நமக்கு லேபர் காஸ்ட்டு எல்லாம் கம்பேர் பண்ணும்போது இதில் 50 கல் ப்ளஸ் ஒரே ஒரு சிமெண்ட் மூட்டை மட்டும் யூஸ் பண்ணால் போதும். நம்ம 800 rupeesக்கு அந்த கிளே, அதாவது இதோட மோட்டார்னு சொல்லுவாங்க, ஸோ அதை யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நமக்கு அரௌண்ட் ஒரு 50 கல்லுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி செங்கலில் பார்த்தீங்கன்னா நம்ம சிமெண்ட் யூஸ் பண்ணும்போது நமக்கு நிறைய சிமெண்ட் வச்சு கட்டுற மாதிரி இருக்கும். பட் இதில் பார்த்தீங்கன்னா வெறும் இத்தினோடு நமக்கு ஒரு 2 to 3 mm ஒரு பேஸ்ட் மாதிரி அப்ளை பண்ணி மேலே ஃபிக்ஸ் பண்ணால் போதும். ஸோ அது நல்லாவே ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்குது. ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா லேபர் காஸ்ட்டு, ஸோ நம்ம 10 into 10 கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு இதோட டைம் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 1/2 hour to 1 hour ஆகுதுன்னா, அதே நார்மல் பிரிக்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 to 3 hours ஆகும். ஸோ அதனால் லேபர் காஸ்ட்டும் அதிகம், காஸ்ட் வைஸ் எல்லாமே அதிகம் இதை கம்பேர் பண்ணும்போது.
அதுக்கப்புறம் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ப்ளம்பிங் அதுக்கப்புறம் இந்த எலக்ட்ரிக்கல் வயரிங் எல்லாம் பண்ணும்போது இந்த சைடு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வீட்டில் எலக்ட்ரிக்கல் வயரிங் எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் நல்லாவே இருக்கும் மற்றபடி பிரிக்கை கம்பேர் பண்ணும்போது. அதேமாதிரி பிரிக்கில் நம்ம இந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி எடுக்கும்போது நமக்கு டைம் அதிகமாகும், அதேமாதிரி லேபர் காஸ்ட்டும் அதிகமாகும், டஸ்ட் அதிகமாக இருக்கும். பட் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபினிஷிங்கும் நீட்டாக இருக்கும், அதேமாதிரி நமக்கு லுக் வைஸ் நல்லா இருக்கும். அதாவது டைம் ரொம்பவே கம்மியாகும், லேபருக்கான அந்த வேல்யூ ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். அதேமாதிரி நெக்ஸ்ட் இதோட அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர். ஸோ டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா நமக்கு என்னதான் வெயிலாக இருந்தாலும் சரி இல்லை ஜில்லுங்கிற கிளைமேட்டாக இருந்தாலும் சரி வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான டெம்பரேச்சர் தான் இதை மெயின்டைன் பண்ணும். பிகாஸ் இது மேனுஃபேக்சர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஏர் வென்டிலேஷனில் தான் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இப்போ இதில் எங்கேயாச்சும் உடஞ்ச கல் இருந்தால் உங்களுக்கு காட்டுறேன். ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நமக்கு ஏர் பபிள்ஸ் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு அந்த டைரி மில்க் பப்ளி சாக்லேட் எப்படி 2 பீஸாக பண்ணோம்னா உள்ளே எப்படி ஏர் பபிள்ஸாக இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த பீஸும் இருக்கும். ஸோ அதை உங்களுக்கு காட்டுறேன். அதேமாதிரி இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருந்தேன் 2 இன்ச்சு 4 இன்ச்சுன்ட்டு. ஸோ இப்போ இந்த ஹவுஸில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 2 சைஸில் தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க. அதாவது பார்ட்டிஷனுக்கு ஒரு சைஸும் மெயின் வாலுக்கு ஒரு சைஸும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிறது 4 இன்ச் யூஸ் பண்ணுறாங்க, அதேமாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு 8 இன்ச் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதேமாதிரி வெயிட் வைஸ் பார்த்தீங்கன்னா 8 இன்ச்சான கல்லோட வெயிட் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 18 to 20 kgs நமக்கு வரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா தனியாக ஒருத்தர் தூக்கவும் முடியும். ஸோ இப்போ இது நான் தூக்கி வேணால் காட்டுறவங்களுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கெல்லாம் வெயிட் இல்லை, நம்ம ஹோல் தூக்குற அளவுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் இதோட சைஸு அதாவது லென்த்து வித்தெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த லென்த்து பார்த்தீங்கன்னா நமக்கு 8 இன்ச் கொடுத்துருக்காங்க, அதேமாதிரி இந்த லென்த்து பார்த்தீங்கன்னா 24 இன்ச் கொடுத்துருக்காங்க, அதாவது 2 அடி. ஸோ இந்த சைஸை பொறுத்து இந்த கல்லோட சைஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டாண்டர்டான ஒரே சைஸ் தான், அதாவது 8 இன்ச்சு ஹைட்டும் 24 இன்ச்சு லென்த்தும். மற்றபடி இந்த இன்ச் வைஸ் தான் நமக்கு 2 இன்ச்சு 4 இன்ச்சு 6 இன்ச்சுன்னு மாறுது. மற்றபடி இந்த லென்த்தும் வென்த்தும் எல்லாமே சேம் தான். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வீடு கட்டுறவங்க பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மெயின் வாலுக்கு 8 இன்ச் பிரிக் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இது பார்த்தீங்கன்னா 8 இன்ச் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் மெயின் வால். அது செப்பரேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பாத்ரூமில் பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து 4 இன்ச்சு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பாத்ரூமோட செப்பரேஷன். ஸோ இந்த மாதிரி நமக்கு செப்பரேஷனுக்கு ஒரு சைஸ்லையும் மெயின் வாலுக்கு ஒரு சைஸ்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு ப்ரைஸ் ரேஞ்சும் டிஃப்ரென்ஸ் ஆகும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 8 இன்ச் பிரிக் போனீங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் நான் போய் சொன்ன மாதிரி ஒரு 90 to 100 rupees வரும். அதே 4 இன்ச் போனீங்கன்னா உங்களுக்கு அதை விட கம்மியான ரேட்டில் தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 60 rupees 80 rupees அதோட பாதி அந்த மாதிரி தான் உங்களுக்கு ப்ரைஸ் ரேஞ்ச் வரும். ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கல் நீங்கள் தண்ணியில் போட்டிங்கன்னா உங்களுக்கு மிதக்கும். ஸோ அதுதான் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு திங்கு. பட் நம்ம செங்கலெல்லாம் போட்டிங்கன்னா தண்ணிக்குள்ளே போட்டிங்கன்னா அப்படியே உள்ளே போயிடும். பட் இது அப்படியே தண்ணியில் மிதக்கும். பிகாஸ் இது ஃபுல்லாகவே ஏர் பபிள்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு தண்ணிக்குள்ளே போகாது. ஸோ அதுவும் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டிடுறேன். அதேமாதிரி இப்போ இந்த கல்லை நான் உங்களுக்கு பிரேக் பண்ணிவிட்டு உள்ளே எப்போ இருக்குன்னு காட்டுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு உடஞ்ச கல் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஃபுல்லாக ஏர் பபிள்ஸ் ஆட்ட தான் இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும், ஃபுல்லாக பபிள்ஸாக இருக்கும். ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கல்லுக்கு அவ்வளோக்கா ஹீட்டும் வராது, அதேமாதிரி குளிர்ச்சியும் ஆகாது, நார்மலான டெம்பரேச்சரில் தான் இருக்கும். அதேமாதிரி இதை பிரேக் பண்ணுறது அவ்வளோ கஷ்டம் ஈஸின்னெல்லாம் கிடையாது. நம்ம ஆவரேஜாக பிரிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ செங்கலெல்லாம் எடுத்திங்கன்னா நம்ம எப்படி அடிச்சிங்கனாலே உடஞ்சிரும் அந்த இது வச்சு. பட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அதுக்குன்ட்டு ஒரு டூல் இருக்குது. ஸோ ஆக்சுவலாக கம்பெனி ரெக்கமெண்டேஷன் படி பார்த்தீங்கன்னா நமக்கு ஆக்ஸோ பிளேட் இருக்குல்ல, பெரிய ஆக்ஸோ பிளேட் மரத்தை வெட்டுறது, அதை வச்சு கட் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. பட் நம்ம இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைடில் பார்த்தீங்கன்னா அவங்க கம்பியை வச்சு சுற்றியை வச்சு இப்படி அடித்தாலே பிரேக் ஆயிடுது. ஸோ அதனால் இது உடைக்கிறது அவ்வளோ பெரிய ஒரு ரிஸ்க்கான டாஸ்க்கும் கிடையாது. அதேமாதிரி இப்போ உங்களுக்கு வேணால் இந்த கல் கீழே போட்டு காட்டுறேன், இன்கேஸ் கீழே போட்டு உடையுமான்ட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 4 இன்ச்சு கல். ஸோ இப்போ நான் கீழே போடுறேன், உடையதான்னு பாருங்கள். பார்த்தீங்கன்னா கீழே போட்ட உடனே உடஞ்சிருச்சு. ஸோ இவ்வளோதான். இது வெயிட்லெஸ்னால நமக்கு அவ்வளோ சீக்கிரம் உடஞ்சிரும்ட்டு நீங்கள் கவலைப்படலாம். பட் இது 4 இன்ச்சுனால உடஞ்சிருக்கு, அது 8 இன்ச்சுனா இந்த கீழே போடுறதுக்கு உடஞ்சிருக்காது. ஏன்னா அதை உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ இந்த கல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், உள்ள ஃபுல்லாகவே ஏர் பபிள்ஸ் தான். ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா வெயிட்டெல்லாம் அவ்வளோக்கெல்லாம் கிடையாது. பார்த்தீங்கன்னா இப்போ செங்கல் இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது 3 செங்கலுக்கு இந்த கல் இப்போ ஈக்குவலாக இருக்குது. பட் நம்ம ஈஸியாக தூக்கிக்கலாம், அவ்வளோதான், வெயிட்லெஸ் தான் ரொம்பவே. ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா 8 இன்ச்சு கல், இது கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்குது. ஸோ இப்போ இதை கீழே போடுறேன், உடையதான்னு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா அப்படியே விழுந்துருச்சு.
ஸோ நெக்ஸ்ட் இதோட அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் ஸ்டேஜில் தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீடெல்லாம் ஃபுல்லாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வீடை பூசுவோம். நார்மலான ஒரு செங்கல்ல வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம சிமெண்ட் வச்சு பூசிட்டு அதுக்கப்புறம் நம்ம பெயிண்ட் பண்ணுவோம். இல்லை மேபி நம்ம புட்டி பேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பெயிண்ட் பண்ணுறவங்க இருக்காங்க. பட் இந்த கல்லை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் இப்போவே கொஞ்சம் நீட்டாக தான் இருக்கும். ஸோ நம்ம டைரெக்டாக வால் புட்டி அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு பெயிண்டிங் பார்த்துக்கலாம். ஸோ இது ஒரு அட்வான்டேஜ். ஸோ நீங்கள் பூசுகிற மேலே உங்களுக்கு மிச்சம், அதேமாதிரி காஸ்ட் வைஸ் அது கம்மியாகும். லேபர் சார்ஜ் உங்களுக்கு டைம் எல்லாமே அதில் கொஞ்சம் கன்சியூம் ஆகும். ஸோ அதேமாதிரி இந்த வீடை கட்டுறவங்க பார்த்தீங்கன்னா இந்த கல்லை பர்ச்சேஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லோடு வந்திருக்கு. ஸோ கீழே கிரவுண்ட் ஃப்ளோருக்கு மட்டும் அவங்க யூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு லோடு திருநெல்வேலியோ தூத்துக்குடி அந்த சைட்லேருந்து வந்திருக்கு. ஸோ அது பார்த்தீங்கன்னா 1500 கன்ஸ் அடக்கியிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா 4 இன்ச்சு + 8 இன்ச்சு ரெண்டுமே சேர்த்து. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்த லோடு பார்த்தீங்கன்னா கரூர்லேருந்து வந்திருக்கு. அந்த பிராண்டு பார்த்தீங்கன்னா மேக்னாங்கிற பிராண்டு. ஸோ பழசு பார்த்தீங்கன்னா ரெனாக்கான்ங்கிற பிராண்டு. இப்போ வந்திருக்கு பார்த்தீங்கன்னா மேக்னாங்கிற பிராண்டு தான் இறக்கியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கல்லை பொறுத்த வரைக்கும் நிறைய டீலர்ஷிப்பில் இருக்குது. ஸோ உங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். ப்ரைஸ் ரேஞ்சும் பெருசாக டிஃப்ரென்ஸ் எல்லாம் வராது. உங்களுக்கு நியரஸ்ட் பை எந்த டீலர் இருக்காங்களோ அவங்ககிட்ட நீ பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்க இனிமேல் தான் வீடு கட்ட போகிறோம், இல்லை ஆல்ரெடி ஒரு வீடு நான் கட்டுற மாதிரி ஐடியா இருக்குது, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த கல் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு வர டவுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம ஸ்ட்ராங்காக இருக்குமா, எனக்கு பயமாக இருக்குது. இப்போ இந்த மாதிரி நிறைய பேர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதில்ல, பிரிக்கெலாம் நமக்கு செங்கல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், இதில் எப்படி வீடு கட்டலாமான்னு கேட்டிங்கன்னா, இந்த கல்லை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃப்ரேமடு ஸ்ட்ரக்சராக இருக்கிற பில்டிங்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது ஃபுல் லோடு கொடுக்காம நம்ம ஃபுல்லாக பீமு பில்லரெல்லாம் போட்டு கட்டிங்கன்னா இந்த கல் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ ஃப்ளோர் வேணாலும் எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு டைரெக்டாக லோடு வச்சு தான் நான் இறக்குறேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கல் நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். பிகாஸ் கம்பெனிலே அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. ஃபுல்லாக நீங்கள் பீம் போட்டு ஸ்ட்ரக்சர்டு பில்டிங்காக இருந்தால் நீங்கள் அந்த கல் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி ஒரு வீடு கட்டிட்டீங்க, இப்போ எனக்கு ஃபஸ்ட் ஃப்ளோர் எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் போனீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரோட நிறுத்திக்கலான்னு இருந்தீங்கன்னா இந்த கல் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி ஸ்ட்ரக்சர்டு வீட்டுக்கும் அதேமாதிரி அந்த ஒரு கான்செப்டில் யூஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் இந்த கல் யூஸ் பண்ணணும். மற்றபடி ஃபுல் லோடு கொடுத்தீங்கன்னா இது அவ்வளோக்கும் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இப்போ இந்த ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பீம் போட்டு ஸ்ட்ரக்சர்டு ஒரு ஃப்ரேமில் தான் கட்டிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஹை சீலிங் பில்டிங் தான். ஸோ எனக்கு தெரிஞ்சு 3 மாடி இவங்க கட்டுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 3 மாடிக்கே இந்த கல் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா ஃபுல்லாகவே ஸ்ட்ரக்சர்டு பீம்னால. ஸோ அதை நீங்கள் மைண்டில் வச்சுட்டா போதும். கைஸ் அதே மாதிரி இந்த கல்லை யூஸ் பண்ணுறதுக்கான பேஸ்ட் உங்களுக்கு காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதை உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பேக் வச்சுருக்காங்க. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா இந்த கல்லுக்கான பேஸ்ட்டு. இதோட கம்பெனி பார்த்தீங்கன்னா பில்டு வெல். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பிளாக் ஜாயினிங் மோர்ட்டார்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதான் அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான பேஸ்ட்டு. ஸோ இது எப்போ இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ உங்களுக்கு இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும், இதுவும் அதே சிமெண்ட் மாதிரி தான் இருக்குது. ஸோ பாருங்கள், அதே சிமெண்ட் மாதிரி தான் இருக்குது. நமக்கு அந்த சிமெண்ட் எந்த மாதிரி ஒரு குவாலிட்டியில் வருமோ அதே தான் இதுவும். பட் இதோட பேர் வேறு, அதே மாதிரி அவங்க மிக்ஸ் பண்ணுற கெமிக்கல்ஸு அந்த இதெல்லாம் கம்ப்ளீட்டாக வேறு. ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு இது ஆக்சுவலாக 40 kg மூட்டை வரும். நமக்கு மூட்டையாக எடுக்கும்போது ஒரு மூட்டை 40 kg. அதோட சைஸ் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு அரௌண்ட் 800 to 850 rupees வரும். பட் சிமெண்ட் மூட்டை பார்த்தீங்கன்னா நமக்கு 50 kg 400 to 450 rupees தான் வரும். ஸோ இதுதான் அதோட டிஃப்ரென்ஸு. பட் நமக்கு ஓவரால் காஸ்ட் கம்பேர் பண்ணும்போது இந்த கல் யூஸ் பண்ணும்போது நமக்கு அரௌண்ட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு ஒரு 2 lakh பட்ஜெட் இருக்குன்னா இந்த கல்லை யூஸ் பண்ணும்போது நமக்கு அது 1.5 lakhs 1.6 lakhs முடிஞ்சிடும். அது நார்மல் செங்கல் பார்த்தீங்கன்னா 2 lakhs வரைக்கும் போகும். ஸோ அந்த மாதிரி ஓவரால் காஸ்ட் தான் கம்மியாகும். நீங்கள் ஒரு கல்லுக்கும் ஒரு செங்கலுக்கும் கம்பேர் பண்ணி அதேமாதிரி இந்த ஒரு மூட்டைக்கும் இந்த சிமெண்ட் மூட்டையும் கம்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி தெரியும். பட் இந்த கல்லை பொறுத்த வரைக்கும் நமக்கு சிமெண்ட் தேவையில்லை, அதேமாதிரி தண்ணி தேவையில்லை, மண் தேவையில்லை. ஸோ இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது நமக்கு ஓவரால் காஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக தான் வரும். ரைஸ் இப்போ நம்ம இந்த கல்லை தண்ணியில் போட்டு இது மிதக்குதா இல்லை என்ன ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நம்ம போட போகிறது பார்த்திங்கன்னா சின்ன பீஸ் தான். ஸோ இது பார்த்திங்கன்னா அதோட ஆஃப் பீஸ். ஸோ இதை ஃபஸ்ட்டு போடுவோம் தண்ணியில் மிதக்குதாங்க. ஸோ இப்போ இந்த டேங்க் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே தண்ணியாக இருக்குது. ஸோ இதை போடுறேன். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும், இப்போ சின்ன பீஸ் போட்டு அது ஃபுல்லாக தண்ணி மேலே மறந்துட்டுருக்கு. இப்போ நான் உள்ளே தள்ளி விட்றேன், அப்போ அது வெளியே தான் வரும். பட் தண்ணி ஃபுல்லாக இருக்கிறனால பார்த்தீங்கன்னா என்ன தான் தள்ளி விட்டாலும் அந்த கல் நமக்கு மேலே மிதக்கிட்டே இருக்குது. பிகாஸ் ஃபுல்லாக ஏர் பபிள்ஸ் இருக்குது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும், அப்படியே ஃபுல்லாக தண்ணி அப்சர்வ் பண்ணவே மாட்டேங்குது. ஸோ ஃபுல்லாக ஏர் பபிள்ஸ் இருக்கிறனால இந்த வழியே ஏறினாலும் நமக்கு வெளியே தள்ளிடும். அதான் இந்த கலர் அட்வான்டேஜ். ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செங்கல் எல்லாம் தண்ணிக்குள்ளே இருந்து எடுக்கும்போது செம்ம வெயிட்டாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா நமக்கு அதே வெயிட்டில் தான் இருக்குது, எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே இல்லை.
ஸோ இப்போ நமக்கு அதை அடுத்த சைஸ் 8 இன்ச் ஃபுல் சைஸ் போட்டு பார்ப்போம் கைஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கல்லோட நம்ம எங்கே பேஸ்ட் பண்ணணும் உங்களுக்கு டவுட்டாக இருக்கும். ஸோ கல்லோட ஒரு சைடு பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்மூத் ஃபினிஷிங் இருக்கும், இது வெளியவும். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரஃபாக கொடுத்துருக்காங்க, இங்கே தான் நம்ம பேஸ்ட் அப்ளை பண்ணும். ஸோ அதை நல்லா க்ரிப்போட பிடிச்சிக்கும். ஸோ இது இந்த கல்லோட கான்செப்ட்டு. ஸோ இப்போ இந்த முழு கல்லை நம்ம தண்ணிக்குள்ளே போட்டு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா இப்போ கல்லை ஃபுல்லாக தண்ணிக்குள்ளே முக்கிட்டேன். பார்த்தீங்கன்னா அப்பவும் மிதங்கிட்டு இறங்க கிடக்குது. ஸோ இதுதான் இந்த கல்லோட கான்செப்ட். ஸோ உங்களுக்கு கிட்ட வந்தீங்கன்னா இந்த சவுண்டுக்கு எதாவது தெரியும் பாருங்கள். உள்ளே மிதக்கவே மாட்டேங்குது, என்ன தான் ப்ரெஸ் பண்ணாலும் திரும்பி வெளியே வந்துடுது. ஸோ ஓகே, இப்போ இதே மாதிரி செங்கல் இதுக்குள்ளே போட்டு தான் நமக்கு செம்ம வெயிட்டாக இருந்திருக்கு தண்ணியோட. இப்போ இதை எடுத்து பார்ப்போம். பார்த்தீங்கன்னா நமக்கு தண்ணிக்குள்ளே போடும்போது என்ன வெயிட் இருந்துச்சோ அதே வெயிட் தான் இப்போவும் இது இருக்குது. ஸோ இதுதான் செங்கலுக்கும் இந்த கல்லுக்கான டிஃப்ரென்ஸ். நெக்ஸ்ட் இந்த கல்லோட டிஸ்அட்வான்டேஜ் பற்றி பார்ப்போம். ஸோ இதோட மெயின் டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோட வெயிட் தான். ஸோ நம்ம செங்கல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கல் தான். ஸோ ஈஸியாக வர லேபர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு மேலே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, எங்கே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, டக்குன்னு வச்சு அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடலாம். பட் இந்த கல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் 20 kgs வெயிட் பண்ணுறதுனால நமக்கு அதை தூக்கி வைக்கிறது கொஞ்சம் ரிஸ்க்கான வேலை. ஸோ பட் டைம் கன்சப்ஷன் அதை கவர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக தான் ஆகும். செகண்ட் டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வயரிங் இல்லை இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் ப்ளம்பிங் ஒர்க்கெல்லாம் பண்ணும்போது நம்ம இதை கட் பண்ணுவோம்ல. ஸோ அதனால இந்த கல்லில் டஸ்ட் ஓவராக இருக்கும். ஸோ அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம ஃபுல்லாக மாஸ்க்கெல்லாம் போட்டு ஃபுல்லாக ஃபேஸை கவர் பண்ணிட்டு ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒன்லி ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர், அதாவது நம்ம பில்லர் பீம் எல்லாம் அந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற பில்டிங்கில் மட்டும் தான் இந்த கல் யூஸ் பண்ண முடியும். அது இல்லை நம்ம கீழே வந்து ஃபுல்லாக லோடு கொடுத்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு நீங்கள் மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் எடுக்கிற மாதிரி இருந்தீங்கனாலும் இந்த கல் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட இன்னொரு மெயின் அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டெல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது இப்போது இந்த மாதிரி செவரெல்லாம் கட்டினதுக்கப்புறம் நம்ம க்யூரிங்க்கு டெய்லியும் தண்ணி விடணும். பட் இந்த கல்லை பொறுத்த வரைக்கும் நமக்கு அந்த வேலையே இல்லை. பிகாஸ் அதில் சிமெண்ட்டு மண் நம்ம எதுவுமே யூஸ் பண்ணல, ஒன்லி அதோட அந்த பேஸ்ட்டும் இந்த கல்லும் தான் இருக்குது. ஸோ அதனால் நம்ம தண்ணி விட்டாலும் இது அப்சர்வ் பண்ணாது அவ்வளோ சீக்கிரம். ஸோ அதனால் தண்ணி விடுறது வேஸ்ட்டு. ஸோ அதனால் இந்த தண்ணி விடுறது நமக்கு இதை மிச்சம். ஸோ காய்ஸ் இப்போ இதோட கல்லோட ஸ்ட்ராங் பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அரௌண்ட் ஒரு 1 to 1.5 months மேலே ஆயிடுச்சு. ஸோ இப்போவும் நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு கல், அதாவது கீழே பார்த்தீங்கன்னா பேஸ்மெண்ட்டில் ஒரு 3 கல் வச்சுட்டு நம்ம 1 2 3 4வது கல் நம்ம 4வது லைன் வைக்கிறதுக்குள்ளே கீழே நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காகவே பிடிச்சிக்கும். ஸோ அதெல்லாம் இந்த வீட்டு ஹவுஸ் ஓனர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த வீடே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாரு. ஸோ அவரோட ரிலேட்டிவ்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா 2-3 பேர் இந்த கல்லை வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதுக்கப்புறம் அவரோட டீட்டெயிலான ஒரு டிஸ்கஷன் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் கேதர் பண்ணி இந்த வீடே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாரு. ஸோ இந்த வீடியோவில் கூட அவரை காட்டியிருக்கலாம், பட் அவருக்கு வீடியோவில் அவர் இன்ட்ரெஸ்ட் இல்லாதனால தான் நம்ம காட்டல. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த கல்லை பொறுத்து எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் எனக்கு எதாவது தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ பாய்.